वासुदेव। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 11ாம் அத்தியாயம் 35வது ஸ்லோகம். जय उवाच एतच्छ्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानकृती नमस्कृत्वा भूय एवाह कृष्णं सगत्कदं पीद प्रणम्य. படிங்க யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு உள்ளுரை. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள் வருவீங்க. யார் படிக்கிறது? யாரா கவிதா படிக்கிறாங்க? படிங்க. மாதாஜி சம்பூர்ண மாதாஜி இருங்க, அவங்க படிக்கட்டும். சரி படிக்கட்டும் மாதாஜி, படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய். திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுதழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். பொருளுரை. முன்னரே நாம் விளக்கியபடி பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் சூழ்நிலையை கவனித்த அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்துள்ளான். எனவே அவன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றான். தற்போது அவன் ஒரு நண்பனைப் போலன்றி வியப்பினால் ஆழ்ந்துள்ள பக்தனைப் போல தழுதழுத்தபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 36. அர்ஜுன உவாச்ச ஸ்தானே கிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யதே ச ரசாம்சி பீதானி திசோ ஸ்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா. படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், புலவர்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பொருளுரை. குருஷேத்திர போரின் விளைவுகளை கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட அர்ஜுனன் மிகவும் தெளிவுற்றான். பரமபுருஷ பகவானின் மிகச்சிறந்த பக்தனும் நண்பனுமாகிய அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகிறார். கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தர்களின் வந்தனைக்குரியவர் மற்றும் அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகிறார். அவரது செயல்கள் அனைத்தும் எல்லோருக்கும் நன்மை தருபவை. குருஷேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து விண்வெளியில் உள்ள பற்பல தேவர்கள், சித்தர்கள், இதர அறிஞர்கள் என அனைவரும் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் இருப்பதால் போரை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் என்பதை அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டார். இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்த பொழுது தேவர்கள் அதில் ஆனந்தமடைந்தனர். ஆனால் பகவான் புகழப்பட்ட போது அசுரர்களாலும் நாத்திகர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அழிக்கும் முழுமுதற் கடவுளின் கால ரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினர். கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனனால் புகழப்படுகின்றது. இறைவனால் செய்யப்படுபவை அனைத்தும் எல்லோருக்கும் நன்மையை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை புகழ்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. சோ என்ன எங்க இப்ப திருப்பி இது என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் நான் அழிச்சிட்டேன், கால ரூபம் நானு, பீஷ்மர், துரோணர் எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன், சோ நீ சும்மா போரிட்டு பேர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன ஸ்லோகால். சோ இந்த ஸ்லோகால் என்ன வருதுன்னா, அர்ஜுனா இல்ல இதை திருதராஷ்டிர சஞ்சயன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அர்ஜுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. விஸ்வரூபத்துல பகவான் நின்று இருக்காரு, இதெல்லாம் சொல்றாரு, அசரீரி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அர்ஜுனா நடுங்கிடுறாரு இல்லைங்களா. அப்படியே நான் தழுதழுக்கு கேட்டுட்டு இருக்கிறாராமா. பயத்து பேச தொடங்குறாரு. அவ்வளவு நேரம் முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருந்தது. அப்புறம் குரு சிஷ்யன் முறையில பேசிட்டு இருந்தாங்க.
இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்? பக்தன். பகவான் பகவான் பக்தர். பக்தன். பகவான் பகவான் பக்தன். பக்தன். Yes. மரியாதை கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? அந்த வாத்சல்யம்ல போய் பக்தி வாத்சல்யம்ல போய் இப்போ ஒரு மரியாதை கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டாங்க. சோ இப்ப வந்து அர்ஜுனா சொல்றாரு, புலன்களின் அதிபதியே. கிருஷிகேஷ அப்படின்னா என்ன அர்த்தம்? புலன்களின் புலன்களின் அதிபதியே. புலன்களின் அதிபதி. சோ உங்களுடைய அந்த பெருமைகளை வந்து உங்க திருநாமத்தை கேட்கறதுனால உலகம் ஆனந்தத்தை அடைகிறது. சோ கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த வேர்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச வேர்டு. ஈவன் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வராமதவங்களா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிருஷ்ணர் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் இல்லைங்களா? சொல்லுவாங்க பொதுவா. ஆமா மாதாஜி. common man. பொதுவா சொல்லுவாங்க. கிருஷ்ணா ஏன்னா அவருடைய லீலைகள், அந்த விருந்தாவனத்து லீலைகள் எல்லாம் கேட்டதுனால எல்லாருக்குமே கிருஷ்ணான்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கிருஷ்ணா அந்த நாமம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுனால உலகமே ஆனந்தம் அடையுதாம். சோ அதனாலதான் அப்பெல்லாம் வந்து அந்த பகவானுடைய பேரு நாராயணா, கிருஷ்ணா, ராமா இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? ஆமா. சாமி பேர் தான் வைப்பாங்க எல்லாரும். எதுக்கு வைக்கிறாங்க அந்த மாதிரி பேரு? அவங்கள கூப்பிடும் போது நம்ம பகவானை கடவுளை நினைக்கிறாப்படி ஒரு இது வருது. சாமி பகவானே பேர் சொல்றோம்ல, பகவானை கூப்பிடணும். அவங்களை கூப்பிடுறப்ப நம்மள அறியாம பகவானோட பேர் சொல்லிடுவோம். சோ இது வந்து எஸ் ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுக்கு அக்னியா சுக்ருதி ஆட் ஆகும். அதுக்காக வேண்டி அப்ப வச்சாங்க ராமசாமி. வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா ராமசாமி, சுப்பிரமணியம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாரும் ஆமா. அப்பெல்லாம் சுவாமி பேர் தான் வைப்பாங்க மாதாஜி எல்லாருக்குமே. இப்பதான் என்ன சினிமா பேர்லாம் வைக்கிறாங்க. அப்பெல்லாம் சுவாமி பேர் தான். கிருஷ்ணமூர்த்தி, நாராயணன் அந்த மாதிரி எல்லா பேரும் வந்து. எஸ் கிச்சா கிச்சான்னு அந்த கிருஷ்ணமூர்த்தி முழுசா கூட கூப்பிட மாட்டாங்க. ஆமா, அதுல பாதி கூப்பிடுவாங்க. எஸ் வைக்கிறது சாமி பேரு, அதுல சுருக்கி கொஞ்சமா கூப்பிடுவாங்க. எஸ் அதே மாதிரி எங்க அப்பு ஹஸ்பண்ட் பேரை சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒய்ஃப் எல்லாம் கூப்பிடுவாங்க. சோ அந்த பகவானுடைய இந்த நாமம் பாத்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருமே அந்த நாமத்தை சொல்றதுனால ஆனந்தம் அடைகிறாங்க. இத வந்து யாருமே மறுக்க முடியாது. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்தது இதன் மூலம் உங்க மேல பற்றுதல் கொள்றாங்க. கிருஷ்ணா மேல கிருஷ்ண கதையெல்லாம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பகவான் மேல பற்றுதல் வருது. சித்தர்கள் மரியாதையோட உங்களை வணங்குறாங்க. அதே சமயத்துல அசுரர்கள் வந்து அச்சமுற்று இங்கேயும் எங்கேயும் ஓடுறாங்களாமா. இது எல்லாமே சிறப்பா நடைபெறுதாமா அப்படின்னு அர்ஜுனா சொல்றாரு. சோ குருஷேத்திர போரின் விளைவுகள், அதாவது ரிசல்ட்ட வந்து பகவான் வந்து முன்னாடியே போட்டு காமிச்சிட்டாரு. கிளைமேக்ஸ் இல்லைங்களா? பகவான் பாருங்களேன், மூவியோட கிளைமேக்ஸ முன்னாடி காமிச்சிட்டு அப்புறம் மூவி காமிக்கிறாரு அர்ஜுனாக்கு இல்லைங்களா? நமக்கெல்லாமே நான் எல்லாமே முன்னெல்லாம் இந்த துப்பறியும் நாவெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி லாஸ்ட் பேஜ் போய் படிப்போம். அதே மாதிரி சில புக் எல்லாம் லாஸ்ட் பேஜ் காணாம போயிடும். அது டென்ஷன் ஆயிடும். ஐயோ என்னன்னு தெரியலையே. சோ பகவான் நீங்க லாஸ்ட் பேஜ முன்னாடி டிஸ்பிளே பண்ணிட்டு அப்புறம் முதல்ல இருந்து நீ மூவி ஆரம்பிக்க போற. சோ அர்ஜுனாக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு. சோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பகவானின் சிறந்த பக்தனும் நண்பனுமான அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகிறான். சோ பகவான் என்ன செஞ்சாலும் அது கரெக்டுங்க. பக்தருக்கு வந்து அந்த தீர்மானமான நம்பிக்கை இருக்கு. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி. அர்ஜுனா படாத கஷ்டமா? எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவ்வளவு பெரிய வீரர்கள் அவங்க ஒய்ஃப சபைக்கு நடுவுல வச்சு அவமானப்படுத்தி துகிலுரிச்சு என்னென்ன அசிங்கப்பட்டாங்க பாண்டவர்கள். யோசிச்சு பாருங்க. அத்தனையும் பட்டாலுமே அவங்க வந்து கடவுள் மோசம் எங்கேயாச்சும் பேசினாங்களா? இல்ல. பட்ட கஷ்டம் நாம பட்டிருந்தா நம்ம என்ன நினைப்போம்? கடவுளுக்கு இறக்கமே இல்ல. கடவுளுக்கு இறக்கமே இல்ல. இப்படி பண்றீங்க, என்ன கஷ்டப்படுத்துறீங்க. கண்ணே இல்ல, கடவுளுக்கு கண்ணே இல்ல அப்படின்னு திட்டுவோம். கரெக்ட். எனக்கு மட்டும் இப்படி நடக்குதும்பாங்க.
ஆஹ் இல்ல நான் இவ்ளோ சாமி கும்பிடுறேன், அது எப்படி எனக்கு கஷ்டம் வரலாம்? ஆஹ் ஏ அர்ஜுனா வந்து பக்தனும் நண்பனும் ஆதலால், சோ பகவானுடைய பக்தன் அவரு நண்பன். சோ பகவான் செய்யற எல்லா செயலுமே சரியானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுனா. அவர் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தரின் வந்தனை கூறியவர் மற்றும் அசுரர்களே அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகிறான். அவருதான் ப்ரொடெக்டர். கிருஷ்ணா ஒருத்தனை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டா யாருமே அவனை கொல்ல முடியாது. கிருஷ்ணா ஒருத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா யாருமே என்ன பண்ண முடியாது, யாராலும் காப்பாத்த முடியாது. நிறுத்த முடியாதுங்க அது. பாதுகாக்க முடியாது. நீங்க போய் அதுல பாதாளத்திலேயே போய் ஒளிஞ்சாலுமே என்ன ஆகும், டெத் வரணும்னு தடுக்கவே இருந்தா முடியாது. டெத் வரும், யாராலையும் தடுக்க முடியாது. அதே நீங்க வந்து பெரிய மலை மேல இருந்து கீழே விழுக்குறீங்க, ஆனாலும் நீங்க பொழைக்கணும் கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க உங்களை யாரோ ஒருத்தர் காப்பாத்துவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். நீங்க நாம வேற எங்கேயும் தேட வேண்டாம், இந்த பௌதிக உலகத்திலேயே பாருங்க எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடக்குது இல்லைங்களா? நாம அந்த வீடியோல பாப்போம், அந்த குழந்தைங்க 2வது ஃப்ளோர் இருந்து கீழே விழுகிறப்ப யாரோ ஒருத்தர் பிடிச்சு காப்பாத்துறது, பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி? ம் அது ஒரு குழந்தை 2வது மாடியில இருந்து குழந்தை விழுந்தா எங்கேயோ பொழைக்குமா? அது வாய்ப்பே இல்ல. காப்பாத்திட்டாங்க பாருங்க மாதாஜி. எப்படி அது நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும்னு கிருஷ்ணா அந்த டைம் கரெக்டா வந்து காப்பாத்துறாரு. ஜஸ்ட் கை நீட்டினா கூட அந்த குழந்தை கரெக்டா அந்த கையில வந்து விழுந்துரும். சோ பகவான் நினைச்சாருன்னா ஒருத்தரை காப்பாத்துவாரு, இல்ல அவரை காப்பாத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா யாருமே அவங்கள காப்பாத்த முடியாது. அவர்தான் பாதுகாப்பாளர், அதே சமயம் பக்தர்களின் வந்தனைக்கு உரியவர். சோ பகவான் வந்து பக்தர்களுடைய வந்தனைக்கு உரியவர். நம்ம பார்த்தோம் சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் டைம்ல கூட எப்படி வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த ஒண்ணு சேர்ந்து ஹரிநாமத்தை சொல்லி ஆடி பாடி எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா? ஹரிநாமம் ஒண்ணுதான் அவங்களை கனெக்ட் பண்ணுது எல்லா பக்தர்களையும். இல்ல படிச்சோம் இல்லையா? ஹரிநாமம் தான் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. சோ அந்த ஹரி நாமம் வந்து அவ்வளவு பொட்டன்ட். ஹரிநாமம் வந்து பக்தர்களுக்கு வந்து உயிர் மூச்சு, அதுதான் வந்து உயிர் மூச்சு. சோ பகவான் அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து நமக்கு டைரக்டா அவரே வந்து ஹரிநாமம் கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இப்ப நம்மளே வந்து எங்கேயாச்சும் வெளியூர் போறோம், அங்க யாராவது நம்மகிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி அப்படின்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? எஸ், ஏதோ நம்ம ஆளுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. எஸ், நம்மள எல்லாரையும் கனெக்ட் பண்றது அப்ப என்னது? மகா மந்த்ரா. எஸ். சோ அசுரர்களே அவரே அழிப்பவர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறான். அசுரர்களையும் பகவான் தான் அழிக்கிறார் இல்லைங்களா? அவர் வந்து கம்சன் எப்படி கொன்னாரு? கம்சன் வந்து கிருஷ்ணா பிறந்தெழுந்து 10 வருஷமா எப்ப சாவுன்னு நடுங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஐயோ கொன்றுவாங்கன்னு. அப்போ அவனை 10 வருஷம் அலைக்கழிக்க விட்டு இவரு ஜாலியா விருந்தாவனத்துல லீல பண்ணிட்டு இருக்காரு. நாரதமுனி பாக்குறாரு, விட்டா இவர் இங்கே செட்டில் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லி கம்சனை ஏத்தி விட்டு, நீ அங்க அசுரன் அனுப்புனா அவங்களை கொல்ல முடியாது, இங்க வரவையே உன்னோட ஏரியா உன்னோட இடத்துலதான் உனக்கு பலம். எப்படி வந்து முதலைக்கு தண்ணியில தான் பலம் இல்லைங்களா? காட்டுக்கு வந்து யானைக்கு வந்து நிலத்துலதான் பலம். அது மாதிரி உன்னோட இடத்துக்கு அவங்கள வரவையே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அக்ரூரை அனுப்பிச்சுட்டு கம்சா வந்து கூட்டிட்டு வர சொல்றாரு அவங்கள. வந்த உடனே நேரா அந்த எங்க போறாங்க? கிருஷ்ண பலராம் நேரா எங்க போவாங்க? என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. மல்யுத்த விழா நடக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. நேரா வந்து இந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்துக்கே அவங்க போறாங்க. அங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானை, குவளைய பீட்டா, பெரிய யானை, பிடிச்ச யானை, யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிருஷ்ணாக்கும் பல்ராமுக்கும் 10 வயசு தான். சோ 2 பேர் வராங்க. அந்த அவ்வளவு பெரிய யானையை வந்து அவர் வந்து எப்படி கொல்லுவாரு? அடிச்சே கொண்டுருவாரு. ஒரே அடி அந்த நடு இதுல வச்சு புத்தகத்துல.
அடிச்சே கொன்றுவார். அப்பயாச்சும் எல்லாம் உஷாரா இருக்கணும். இல்ல அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சாணூர் முஷ்டிகா ஷானூர் ம். ஷானூர் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? பெரிய பலசாலிகள். ஐயோ ஜெய்சாண்டிகா ஆஹ் இவங்க 2 பேரும் சின்ன சின்ன குழந்தை 10 வயசு பொண்ணு. அவங்கள வந்து மோத விடுறாங்க. அங்க ஆடியன்ஸ்ல இருந்தவங்கள பதைக்கிறாங்க. ஐயோ குழந்தைங்களா இருக்கே, இது போய் இந்த பெரிய அந்த மல்லர்களோட மோத விட்டாங்களே, என்னமோ தெரியலையே இந்த குழந்தைங்களுக்குன்னு பதைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதெல்லாம் கம்சன் அப்படியே பயத்தோட இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போய் தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்து கொன்னுருவாரு. அந்த கம்சன் வந்து எதை நினைச்சு 10 வருஷமா நடுங்கிட்டு இருந்தாரோ அந்த டைம் வந்துருச்சு. பகவான் அவனை வந்து டைரக்டா கொன்னுடுறாரு. அதாவது நேருக்கு நேர் பகவானோட கையிலேயே வந்து கம்சன் வந்து சாகுறாரு. சோ இந்த மாதிரி அசுரர்கள் வந்து என்னதான் உதார் விட்டு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது தாங்க சாக போறது பகவான் கையில தான். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், எத்தனையோ பேர் சொல்லலாம் இல்லைங்களா? பகவானோட கையில தான் அவங்க சாகுறாங்க. சோ ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா உதார் விட்டு திரிவாங்க. என்னை யாரு ஜெயிக்க முடியாது, நான் யார் தெரியுமா, நான் தான் கடவுள். ஹிரண்யகசிபு அப்படிதான் சொன்னார் இல்லைங்களா? நான் தான் கடவுள். என்னைய வந்து ஓம் ஹிரண்யகசிபுவாய நமகன்னு சொல்லி வழிபடணும் அப்படிலாம் வந்து பிரகலாதர் மிரட்டுறாரு. சோ இந்த அசுரர்கள் வந்து அவங்க கையில பவர் இருக்கிறப்போ புத்தி ஆடான்னு ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு நாள் வந்து கிருஷ்ணா கையில தான் சாக போறோம். அதனால அவங்கள பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்களாம். ஆனா பக்தர்கள் பாருங்க அவங்க பயப்படுறது இல்ல. இப்ப பகவான் வந்து நரசிம்மரா வந்தப்போ பிரகலாதர் பயப்பட்டாரா? இல்ல பயப்படல. இல்லம்மா. பயப்படவே இல்லை. என்ன வயசு குழந்தை அவரு? 5 வயசு. 5 வயசு. திடீர்னு உங்க முன்னாடி கடவுள் வந்து அப்படி ஜைஜாண்டிக்கா பாதி சிங்கம் பாதி மனுஷ உருவமா வந்து நின்னா ஒரு 5 வயசு குழந்தை பயப்படுமா பயப்படாதா? கண்டிப்பா பயப்படல. பயம் இருக்க மாட்டேன். பயப்படும். ஆனா பிரகலாதர் பயப்படல. ஏன்னா தனக்கு வந்து பகவானால் எந்த கெடுதலும் வராது வராது. இல்லையா? அந்த குழந்தைக்கு தீர்மானமா தெரியும் தன்னை வந்து தன்னுடைய பாதுகாப்பாளர் அவருதான். தனக்கு வந்து அவரு எந்த வித கெடுதலும் செய்ய மாட்டாரு தீர்மானமா தெரியறதுனால அந்த குழந்தை எதுக்குமே பயப்படல. ஈவன் பிரம்மா கூட கிட்ட போக பயந்தாராம். லக்ஷ்மி தேவி அவருடைய ஒய்ஃப், நான் கல்யாணம் பண்ணப்போ அவர் வேற மாதிரி இருந்தாரு, வேற மாதிரி இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு அப்படிம்பாங்களாமா. அவரு கூட போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் லார்ட் சிவாவும் போக மாட்டாரு. எல்லாம் சேர்ந்து பிரகலாதரை தள்ளி விடுறாங்க. ஏன்னா அப்படியே பகவான் வந்து அந்த ஆக்ரோஷம் அடங்கல, உக்ரம் அப்படி ஒரு ஆக்ரோஷமா இருக்காரு அந்த இவனை கொன்னுட்டு. சோ அங்க சாந்தப்படுத்துறது யாரு? பகவான பிரகலாதன். அவரு போய் ப்ரே பண்றாரு. உடனே பகவான் என்ன பண்றாரு? பிரகலாதரை மடியில உட்கார வச்சு அந்த நாக்குல வந்து நக்கி கொடுப்பாரு. அந்த சிங்க முகத்துல இந்த நாக்கை வச்சு நக்கி தருவார் அந்த பிரகலாதரோட ஃபேஸ். சோ அப்படி ஒரு வாத்சல்யமா பிரகலாதர் மடியில உட்கார வச்சிருப்பாரு. சோ ஒரு பக்தனுக்கு வந்து பகவான் எவ்வளவு கோர ரூபமா இருந்தாலுமே அவனுக்கு வந்து பயம் கிடையாது. ஏன்னா பக்தனுக்கு தீர்மானமா தெரியும் பகவான் எனக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஆனா அசுரர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்களுக்கு அவங்களுடைய அந்த அசுர அந்த மனப்பான்மை, அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே கடவுளை பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து அந்த விஸ்வரூபம் பார்த்துட்டு அவங்க பயந்து ஓடுறாங்களாம். இங்கேயும் அங்கேயும் பயத்துல ஓடுறாங்களாம். சோ குருஷேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதுல இருந்தே விண்வெளியில் உள்ள தேவர்கள், சித்தர்கள், அறிஞர்கள் எல்லாம் பகவான் அந்த போர்க்களத்துல இருக்கிறனால வந்து ஆர்வத்தோட கவனிச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்களே கிருஷ்ணாவை யாரும் பார்த்தது இல்ல. உண்மையா சொல்லணும்னா தேவர்களுக்கு கூட கிருஷ்ணா பார்த்தது இல்ல அவங்க. சோ பகவானோட தர்ஷன் கிடைக்குது. பகவான் இங்க இருக்கிறப்ப போர் எப்படி இருக்கும், அந்த முடிவு எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத அர்ஜுனா புரிஞ்சுக்கிட்டாராம். சோ இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்த போது தேவர்கள் அதில் ஆனந்தம் அடைந்தனர். சோ தேவர்களுக்கும் அந்த தர்ஷன் கிடைக்குது, அவங்களும் ஆனந்தம் அடைகிறாங்க. ஆனால் பகவான் புகழப்பட்ட போது அசுரர்களாலும் நாத்தியர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. சோ இன்னைக்கும் வந்து கடவுள்ல ஒருத்தர் இருக்கானா என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி வாதிடுவாங்க நிறைய பேரு. அந்த நாத்திகர்களால பாத்தீங்கன்னா
கடவுளை ஏத்துக்கவே முடியறது இல்ல. எப்பவுமே வந்து அகெயின்ஸ்டா தான் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால வந்து எல்லாத்தையும் அளிக்கும் பகவானின் கால ரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினர். சோ அது எல்லாமே அவங்களும் பாக்குறாங்க. அது பார்த்தனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. சோ கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனால் புகழப்படுகிறது. பாத்தீங்களா, அர்ஜுனா வந்து அவர் நாத்திகர்கள்ட்ட உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா எப்படி அவங்கள ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறது கூட அர்ஜுனா வந்து புகழ்றாரு. சோ இறைவனால் செய்யப்படவே அனைத்தும் எல்லோருக்கும் நன்மை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழ்கிறான். சோ எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பக்தன் வந்து பகவானை புகழ்றான். எப்படிப்பட்ட இக்கட்டா இருந்தாலும் சரி, தனக்கு வந்து எவ்வளவு மோசமா விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, பக்தனை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பகவானை புகழ்வான். பகவானுக்கு எதிரா வந்து எதுவுமே யோசிக்க கூட மாட்டாங்க பக்தர்கள். நாம இன்னும் அப்படி யோசிக்கணும்னா நம்ம இன்னும் பக்தர் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? சோ கிருஷ்ணா தான் எல்லாம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து தீர்மானமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. பிரபுபாத் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தெளிவா சொல்லி கொடுத்திருப்பாரு. எல்லாமே பகவானின் திட்டப்படிதான் நடக்குது. அவருதான் வந்து எல்லாமே பாதுகாப்பாளர். அவருதான் இதை வந்து அழகா நம்மளுக்கு வந்து பிரபுபாதர் வந்து எடுத்து சொல்லி கொடுத்துட்டு போறாரு. சோ பக்தர்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அசுரர்கள் வந்து அவருக்கு எதிரான ஒரு மனநிலையில இருப்பாங்க. அதனால பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகா பார்த்துடலாம். கஸ்மா சதே ந நமேரன் மகாத்மன் கரியஷே பிராமணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன் நிவாச துவம் அக்ஷரம் சத் அசத் தத் பரமம் யத். யாராவது படிங்க. மொழிபெயர்ப்பு. மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜடத்தோட்டத்துக்கு அப்பாற்பட்டவர், பொருளுரை. இத்தகைய பிரார்த்தனையின் மூலம் கிருஷ்ணரே அனைவராலும் வழிபட வேண்டியவர் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். அவர் எங்கும் பரவியுள்ளார், எல்லா ஆத்மாக்களின் ஆத்மாவாக விளங்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை மகாத்மா, மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர் என்றும் எல்லையற்றவர் என்றும் அழைக்கின்றான். அனந்த என்னும் சொல் முழுமுதற் கடவுளின் ஆதிக்கத்தாலும் சக்தியாலும் கவரப்படாதது எதுவும் இல்லை என்பதை குறிக்கின்றது. தேவேஷ என்றால் அவரே எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்றும் பொருள். அவரே முழு உலகிற்கும் அடைக்கலமாவார். கிருஷ்ணரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் எல்லா சித்தர்களும் சக்தி வாய்ந்த தேவர்களும் தங்களது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அர்ஜுனன் எண்ணுகிறான். அதிலும் முக்கியமாக கிருஷ்ணர் பிரம்மாவை விட உயர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றான். ஏனெனில் பிரம்மாவை படைத்தவர் அவரே. பிரம்மா கிருஷ்ணரின் ஒரு அங்க விரிவாகிய கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து உருவான தாமரையில் பிறந்தவர். எனவே பிரம்மாவும் பிரம்மாவிலிருந்து பிறந்த சிவபெருமானும் மற்றும் இதர தேவர்கள் அனைவரும் தத்தமது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிவபெருமான் பிரம்மா மற்றும் இதர சக்தி வாய்ந்த தேவர்களால் பகவான் வணங்கப்படுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அக்ஷரம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த ஜட படைப்பு அழிவிற்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் இந்த ஜட படைப்பிற்கு மேம்பட்டவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் ஜட இயற்கைக்குள் இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் மட்டுமின்றி மொத்த ஜட தோற்றத்தையும் விட அவர் உயர்ந்தவர். எனவே எல்லாவற்றிலும் சிறந்த அவரே முழுமுதற் கடவுள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பாத்தீங்கன்னா அர்ஜுனா வந்து புகழ்ந்துட்டே இருக்காரு. 10th சாப்டர்ல இருந்தே பார்த்துட்டே இருக்கோம். பகவான வந்து ஜெகன் நிவாச அப்படின்னா அகிலத்தின் அடைக்கலம். சோ ஆதி படைப்பாளர், பிராமணோபதி, ஆதி கர்த்தரே, ஆதி படைப்பாளர், சோ எல்லையற்றவர், தேவர்களின் தேவன், அகிலத்தின் அடைக்கலம், அழிவற்றவர், காரணங்களுக்கும் காரணம், எல்லா ஜட தோற்றத்திற்கும் அப்பாற்பட்டவர். சோ இதெல்லாம் அர்ஜுனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ல இல்லைங்களா? இதெல்லாம் அவர் வந்து அனுபவிக்கிறாரு, கண் முன்னாடி பாக்குறாரு, ப்ரூஃபோட பேசுறாரு அவர்.
முன்னாடி சொன்னது கூட 10th சாப்டர்ல சொன்னது கூட அவருக்கு வந்து அப்போ ப்ரூஃப் இல்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே பாத்துறாரு. இவர்தான் எல்லாமே அப்படிங்கிற எல்லா சோர்ஸ் ஆஃப் ஆல் சோர்சஸ் அப்படிங்கறது பாத்துறாங்க. இப்ப நம்ம சயின்ஸ்ல எல்லாம் கூட குழந்தைங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தானியத்தை நம்ம வந்து ஊற வச்சு பார்த்தா அதுல இருந்து ஒரு சின்ன செடி வருது. நமக்கு அதுவே ஒரு அப்ப அதிசயமா இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பாக்குறப்போ அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. சோ அதே மாதிரி இந்த உலகத்தை ஃபுல்லா எப்படி இப்படி கிருஷ்ணா கிரியேட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நாம் இந்த பௌதீக உலகத்தையே நாம் இன்னும் புரிஞ்சுக்கல இல்லைங்களா? புரிஞ்சுக்கல. நம்ம இன்னும் நிறைய இங்க ஒண்டர்ஸ் இருக்கு. நமக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே நமக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஒரு அருவி தலகீழா கொட்டுமாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேல கீழே இருந்து இருந்து மேல போறான். கீழ இருந்து மேல போகுமா? கீழே இருந்து மேல போறாம ஆஹ் படிச்சிருக்கேன், மறந்து போச்சு எங்கன்றது ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இல்லை மாதாஜி. சோ எவ்வளவு வண்டர்ஸ் இந்த பௌதிக உலகத்திலேயே. அது இல்லாம ஒரு குழந்தை உருவாகி பிறக்கிறதே வந்து எவ்வளவு பெரிய ஒண்டர் தெரியுங்களா? எவ்வளவோ ஸ்டேஜஸ் இருக்கு நடுவுல. ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆனாலும் அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. இப்ப நாமளும் வந்து நமக்கு ஒரு வயிறு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள எண்ணத்தை வேணா போட வேண்டியது. ஆனா பகவான் வந்து என்ன சொல்றாரு? ஜீரண நெருப்பா இருந்து நானே வந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி கொடுக்குறேங்கிறாரு இல்லைங்களா? படிச்சிருப்பீங்க பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட். 15வது அத்தியாயம் 15 full cup. சில்வர். ஜடஹாத்மி. எஸ், நான் தான் ஜீரண நெருப்பு அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஏன் அப்படிலாம் கொடுத்திருக்காருன்னா எனக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இல்லைங்களா? நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா நம்மளுடைய மெயின் என்ஜாய்மெண்ட்டே ஃபுட்டு தான் பார்த்தா. இந்த ஃபுட்டுல மட்டும் ஏதாவது கை வச்சுட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிரும் இல்லைங்களா? ஃபுட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, சுகர் எடுத்துக்காத. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் எடுத்துக்காதேன்னு சொல்றது பெரிய பனிஷ்மெண்ட். கல்யாண வீட்டுல பாருங்க, அவங்கதான் சுகர் அந்த ஸ்வீட் கிட்ட ஃபர்ஸ்ட் தட்டை வச்சு நிப்பாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு அதனால சாப்பிட முடியலையேன்னு அந்த வெறியில ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. நம்மள ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாவே நமக்கு பிடிக்காது. ஏன்னா நாம இங்க வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணணும். அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட் நமக்கு வேணும். அதுல மெயின் வந்து ஃபுட்டு. அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் நல்லா ஊர் சுத்துறது. அப்புறம் வேற என்ன இருக்கு என்ஜாய்மெண்ட் சொல்லுங்க? வேற ஏதாவது என்ஜாய்மெண்ட் இருக்கா? டிவி பாக்குறது, அப்புறம் சினிமாக்கு போறது, சினிமா போறது, ஹோட்டல் போறது, ஆஹ் அதான் சாப்பிடுறது இல்ல இருந்தது. ஆமா. அலங்காரம் பிடிக்கிறது சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும், வெளியில போனோம், சுத்தணும், எல்லாம் பார்க்கணும். ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு பிடிச்சமான விஷயங்கள். சோ இது எல்லாமே நாம கேட்டதுனால இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை இல்ல. நாம கேட்டதுனால கிருஷ்ணா நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்காரு. உங்க குழந்தைன்னு நீங்க நினைக்கிறது உண்மையிலேயே உங்க குழந்தை இல்ல. ஏன்னா இந்த உடலை விட்டு நீங்க போனப்புறம் அந்த குழந்தை நீங்க அந்த குழந்தை வேற உடலுக்கு போயிரும், நீங்களும் வேற உடலுக்கு போயிருவீங்க இல்லைங்களா? அர்ஜுனா வந்து புலம்புன்னு புலம்புவாரு அபிமன்யு செத்தப்போ. அப்ப கிருஷ்ணா அந்த அபிமன்யு வர வைப்பாரு. அப்ப அவர் வந்து இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு போயிவாரு அபிமன்யு. ஆமா. சோ சோலுக்கு வந்து அந்த சித்திரகேது கதையில கூட பார்ப்போம் இல்லையா? எந்த அம்மா அப்பான்னு கேட்கும் அந்த ஆத்மா. ஏன்னா பல கோடி ஜென்மம் எடுத்தாச்சு, நிறைய அம்மா அப்பா பார்த்தாச்சு, இந்த ஒரு அம்மா அப்பா மட்டும் கிடையாது. சோ இது எல்லாமே ஒரு டிராமான்னு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். இப்ப தற்சமயம் இப்படி ஒரு ஃபேமிலியில சோ அண்ட் சோ உடைய மகள், சோ அண்ட் சோ உடைய ஒய்ஃபு, சோ அண்ட் சோ உடைய அம்மா, தங்கச்சியோ அக்கா, அந்த மாதிரி ஒரு பிளே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதை விட்டு இந்த பாடி விட்டு போயிட்டா அது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? மறுபடியும் கண்டினியூ ஆகுமா என்ன? ஆகாது. சோ நாம நம்மளுடைய ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக பகவான் இந்த பௌத்திக உலகத்தை படைச்சிருக்காரு. இந்த மாதிரி சோ கால் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே மாயா, எல்லாமே மாயா, எதுவுமே ரியல் கிடையாது. என்னுடைய உண்மையான அப்பா யாருன்னா கிருஷ்ணா தான். சோ நாம் இப்ப அப்பா அப்பான்னு சொல்றது நம்ம அப்பா கிடையாது, ஹஸ்பண்ட் சொல்றது ஹஸ்பண்ட் கிடையாது. இப்ப நம்ம பெண் பாடியில இருக்கோம். அடுத்தது வந்து நம்ம உத்தரவாதம் தான் இருக்கா பெண் பாடி கிடைக்கும் ஆண் பாடி கிடைக்கும்னு தெரியாது.
எந்த ஸ்பீஷீஸ்ல வேணாலும் போய் பிறக்கலாம், எதுல வேணாலும் போய் பிறக்கலாம். சோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப டெம்பரரியான விஷயம், ஒரு தற்காலிகமான ஒரு டிராமான்னு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். சோ இதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம பெருசா அழட்டிக்கவே தேவையில்லை. நமக்கு வந்து அதுக்கு தான் பயப்படுறோம், நடுங்குவோம். எனக்கு அப்படி வந்துருச்சு, எனக்கு இப்படி வந்துருச்சு, நீ இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் எப்படி சொல்லிட்டாரு, மாமியார் எப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி இவங்க சொல்லலாம், என் குழந்தைங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மதிப்பே இல்லை. சோ இது எல்லாமே வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிருஷ்ணாக்கு வந்து இந்த மாதிரி நம்ம புலம்புனோம்னா எப்படி ஒரு காமெடியா இருக்கும் இல்லையா? நாம நடிக்கிறது என்னமோ டிராமால. இதுல வந்துட்டு இதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட டெய்லி புலம்புறேன். எனக்கு இப்படி ஆகுது, அப்படி ஆகுது, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணல, பிள்ளை கல்யாணம் பண்ணல, அப்படியா அப்படியா பிளா 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 எல்லா பௌதீக பிரச்சனையும் கொண்டே இறக்குறோம். ஆனா உண்மையிலேயே இது வந்து பிரச்சனையே கிடையாது. இது ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே நான் என்னை இந்த உடலா அடையாளப்படுத்திக் கொள்றதுனால வரக்கூடிய ஒரு தற்காலிக சூழ்நிலை. இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னை உடல் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதால் ஏற்பட்டிருக்கும் தற்காலிக சூழ்நிலை இது. இது கண்டிப்பா மாறிடும். இதுவும் மாறும் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எல்லாமே மாறும். எதுவுமே டெம்பரரி கிடையாது சார், எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த பௌதிக உலகத்துல. ஒருத்தர் கஷ்டமே எப்பவுமே பட்டே இருப்பாங்கன்னு இல்ல, ஒருத்தர் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க முடியுமான்னு அதுவும் இல்ல. ரெண்டுமே என்ன பண்ணும்? கிருஷ்ணா மாறி என்ன மாறி 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 தற்காலிகம். கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு? இன்ப துன்பம் எப்படி போகும்னு சொல்லியிருக்காரு 2ஆம் அத்தியாயத்துல. வெப்பம் குளிர் மாதிரி மாறி மாறி வரும். வெரி குட். கோடையும் குளிரும் மாதிரி இன்பமும் துன்பமும் என்ன ஆகும்? மாறி 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 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது எதனால வருதுன்னு கிருஷ்ணா அதுல ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. எதனால வருது? பந்தப்படுறதுனால வருது. ஸ்பர்ஷா புலன்களின் உணர்வாலேயே எழுகின்றது. ஸ்பர்ஷம்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காரு. மாத்திர ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. மாத்ரா ஸ்பஷ்டாஸ்து கௌந்தேயே சீதோஷ்ண சுக துக்கதா. அப்புறம் ஆகம பாயினோ பாதினோ நித்யாஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத. சோ அந்த புலன்களுடைய சீதோஷ்ண வந்து இத இன்பம் புரிஞ்சுக்கிற. இப்ப பாருங்களேன், நமக்கே வந்து இப்ப வெயில் காலம் நம்ம எப்படி உணர்றோம்? எப்படி தெரிஞ்சு வெப்பமா இருக்கு. வெப்பம் இல்லைங்களா? வேர்க்குது. வேர்க்குது, வெக்கையா இருக்கு, எங்கேயாவது வெளில போயிட்டு இருந்தா மயக்கம் வர மாதிரி ஆயிருது வெயில்ல போனோம்னா இல்லையா? அது எல்லாமே புலன்களின் உணர்வு இல்லைங்களா? ஆமா. புலன்கள் மூலமா நம்ம அனுபவிக்கிற ஒரு உணர்வு. குளிர்காலம் நமக்கு எப்படி புரியுது? குளிர் சில்லுப்பு இருக்கு. இல்லைன்னு வரும். எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். என் உடல் வந்து என்னை வந்து பாதுகாத்து கொண்டு வந்து கெஞ்சும். சோ அதுவும் வந்து புலன்களின் உணர்வாலதான் வருது இல்லையா? ஆமா. அதே மாதிரிதான் இன்பமும் துன்பமும் அது மாதிரிதான் அர்ஜுனா. நீ இன்பம் நினைக்கிறது வந்து உன்னுடைய புலன்களுக்கு எது இன்பமோ அது நீ இன்பம் நினைக்கிற. நீ துன்பம் நினைக்கிறது உன் புலன்களுக்கு எது துன்பமோ அது துன்பம் நீ நினைக்கிற. ஆனா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதனால தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். நீ இந்த உலகத்துல இந்த உடல்ல இருக்க வரைக்கும் இதெல்லாம் வரதான் செய்யும். அதனால நீ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ இந்த பொறுத்து போ அப்படின்னு பகவானே அட்வைஸ் கொடுக்குறாருன்னா பாத்துக்கோங்க. இப்ப இந்த பௌதிக உலகத்தினுடைய டிசைன் அது. இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்ப இந்த இந்த ஸ்லோகால வந்து கிருஷ்ணா தான் எல்லோராலையும் வழிபட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. மகாத்மா அப்படின்னு குறிப்பிடுறாரு. மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர், எல்லையற்றவர். சோ அர்ஜுனா வந்து கிருஷ்ணாக்கு ஏதாவது எல்லை இருக்கான்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பகவானுக்கு ஆதிக்கத்தாலும் சக்தியாலும் கவரப்படாது எதுவுமே இல்லை. அனந்த அப்படின்னா அவருடைய ஆதிக்கத்துல தான் முழு உலகம் இயங்கிட்டு இருக்கு. தேவேஷ அப்படின்னா எல்லா தேவர்களையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஜெகன் நிவாசன்னா அவர் தான் அகிலத்தின் அகிலத்தின் நடக்கலாம். அவரோட விட பெஸ்ட் யாருமே கிடையாது.
சோ எல்லாருமே வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா நினைக்கிறாரு. சோ முக்கியமா கிருஷ்ணா வந்து பிரம்மாவை விட உயர்ந்த, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உயிர்வாளி யாரு சொல்லுங்க? பிரம்மா இல்லைங்களா? ஆமா. பிரம்மா. சோ அவரை விட இவர் உயர்ந்தவர். இத வந்து மெயின்டைன் பண்றாரு அர்ஜுனா. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுனா இதுக்கு பிரம்மா எங்க இருந்து வெளியே வராரு? போதக சாயி தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை மலர் வரும், அதுல இருந்து உருவாக்குறாரு. ஈவன் பிரம்மா கூட இந்த உலகத்துல உள்ளதான் தெரியும், அவருக்கு வந்து இந்த உலகத்தை தாண்டி தெரியாது. அவருக்கு வந்து அவர் அவரு உட்கார்ந்து தபா அப்படின்னு சொல்லி தவம் பண்றப்பதான் பகவானுடைய இந்த கோலோக தர்ஷனம் அவருக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து தெரியாது, இந்த உலகத்தை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது, பௌதிக பிரபஞ்சத்தை தாண்டி. சோ பிரம்மாவுடைய லிமிடேஷன் இதுதான். ஆனால் பகவான் அன்லிமிட்டெட். அவர் அவரை வந்து ஒரு கூட்டுக்குள்ள, ஒரு கட்டுக்குள்ள வந்து அடக்கவே முடியாதான். ஈவன் கோபிஸ் கூட அப்படி அடக்க ட்ரை பண்ணனே அவர் என்ன ஆகுறாரு, என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு? மறைஞ்சிடுறாரு. ஸ்ரீமதி ராதாராணி நினைக்கிறாங்களாம் நான் தான் வந்து இவரோட கண்ட்ரோல் பண்ணிட்டு, அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணிடுவாரு, கிருஷ்ணாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி எல்லையற்றவர். இத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ பிரம்மாவும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே தங்களுடைய வணக்கங்களை அர்ப்பணிக்கிறாங்க. சோ அக்ஷரம் அப்படின்னு ஒரு சொல் வந்து முக்கியமானது. ஏன்னா ஜடப்படைப்பு அழிவுக்கு உட்பட்டது, ஆனால் பகவான் இந்த ஜடப்படைப்புக்கு மேம்பட்டவர். சோ நாம இங்க இருக்கிற இந்த உலகம் வந்து கண்டிப்பா அழிவிற்கு உட்பட்டது. ஆனா கிருஷ்ணாக்கு வந்து இது எதுவுமே அவரை பாதிக்காது. அவரு இந்த கண்ட்ரோலர், அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் அழிக்கிறாரு. ஆனா அவரை வந்து இந்த அழிவு எதுவுமே பண்ண முடியாது. அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். ஜட இயற்கைக்குள்ள இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் மட்டுமின்றி மொத்த ஜட தோற்றத்தையும் விட அவரே உயர்ந்தவர். சோ எல்லாமே இந்த ஜட இயற்கை எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஜட தோற்றத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் எப்படி நிர்வகிக்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி தன்னோட சக்திகள் மூலமா வந்து எல்லாத்தையுமே பகவான் வந்து நிர்வகிக்கிறாரு. இன்னும் அடுத்த ஸ்லோகம் இது சம்பந்தப்பட்டது, இது ஒண்ணை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. त्वमादिदेव पुरुष पुराण त्वमस्य विश्वस्य परम निदानं वेदासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वम् अनंत रूप. சம்பூர்ண மாதாஜி நீங்களே படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீரே ஆதிதேவர், புருஷர், மிகவும் பழமையானவர். படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம். அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே. பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பொருளுரை. அனைத்தும் முழுமுதற் கடவுளை சார்ந்துள்ளதால் அவரே அனைத்திற்கும் இறுதி அடைக்கலம். நிதானம் என்றால் பிரம்மஜோதி உட்பட அனைத்துமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன என்று பொருள். இவ்வுலகில் நடப்பவை அனைத்தையும் அறிந்தவர் அவரே. மேலும் அறிவுக்கு ஏதேனும் முடிவு இருந்தால் அவரே அவ்வெல்லா அறிவின் இறுதியாவார். எனவே அறிபவரும் அறியப்பட வேண்டியவரும் அவரே. எங்கும் பரவி இருப்பதால் அவரே அறிவின் இலக்கு. அவரே ஆன்மீக உலகிற்கான காரணம் என்பதால் அவர் பரமமானவர். தெய்வீக உலகின் தலை சிறந்த நபரும் அவரே. ஹரே கிருஷ்ணா. சோ நல்லா உப்புட்டு புளி விட்டு பிரபுபாத் விளக்கிட்டார். எல்லாமே கிருஷ்ண சார்ந்திருக்கு, அவர்தான் இறுதி அடைக்கலம். நிதானம்னா எல்லாமே அவருதான், பிரம்மஜோதி உட்பட எல்லாமே அவரை சார்ந்திருக்கு. உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அறிவுக்கு முடிவு ஏதாவது இருந்தா கூட அவர்தான் இறுதின்னு சொல்றாரு. அந்த நாம அறியப்பட வேண்டியவர் இருக்கு, அவர்தான் எங்கும் பரவி இருப்பதால் அவரே அறிவின் இலக்கு. அவரே ஆன்மீக உலகத்திற்கான காரணம் என்பதால் பரமமானவர். தெய்வீக உலகின் தலை சிறந்த நபரும் அவரே. சோ அர்ஜுனா வந்து இதை வந்து புகழ்றாரு. இது மாதிரி பாகவத்துல நீங்க நிறைய பிரேயர்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா? பாகவதம் யாரா படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்க? படிக்கிறேன் மாதாஜி. 11வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். 11வது காண்டமா? காண்டம் 11வது காண்டம். வந்துட்டீங்களா? வெரி நைஸ், வெரி குட்.
சோ நீங்க நிறைய பிரேயர்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா பாகவத்துல. ஆமா ஆமா மாதாஜி, நிறைய. குந்தி மகாராணியின் பிரேயர்ஸ், ஆஹ் நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட இந்த எல்லா வேர்டுமே நீங்க ரிப்பீட் ஆயிருக்கு, பாத்திருக்கீங்களா? ஆமாம்மா ஆமா ஆமா மாதாஜி, இந்த ஆமா. ஃபர்ஸ்ட் காண்டத்துல கூட அப்படிதான் நிறைய ரிப்பீட் ஆகுது. அப்படிதான். ஆஹ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே அதாவது நான் தான் எல்லாம் சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பகவத்கீதையில சொல்லுவார்ல, நான் தான் ஞானமா இருக்கேன், நான் தான் மறதி, நான் தான் ஞாபகம் எல்லாம். அது இப்ப நாங்க படிச்சிட்டு இருக்கோம். அதான் அதுவே திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னு நினைச்சிட்டேன். எஸ் எஸ். எல்லாமே எல்லாருடைய பிரார்த்தனைகள்லயும் பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் தீமா இருக்கும். சோ அதாவது அவங்க வந்து அந்த இடத்துல ரியலைஸ் பண்றாங்க. நாம வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிக்கிறோம், சரிங்களா? அர்ஜுனா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே படிக்கிறோம். ஆனா இது ஒவ்வொரு வார்த்தையும் அர்ஜுனா வந்து ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. அதுதான் அங்க வித்தியாசம். நாம படிக்கிறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவரு ஏதோ சும்மா அவர் சொல்ல, நீரே ஆதி தேவர், புருஷர், பழமையானவர் அப்படின்னு சொல்ல, கண் கூட பாக்குறாரு அர்ஜுனா. அத்தனையும் விஸ்வரூபத்துல அத்தனையுமே அவர் பாக்குறாரு. பார்த்ததுனால அவர் இந்த எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொல்றாரு உண்மைய, தான் பார்த்த உண்மையை வந்து அப்படியே அர்ஜுனா சொல்றாரு. அதனாலதான் பகவத்கீதை ஸ்பெஷல் இல்லைங்களா? ஒரு தன்னுடைய பக்தனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறாரு, அந்த பக்தன் பகவானை வந்து புகழ்றாரு. அதுல வந்து 100% உண்மைதான். இதுல ஏதாவது ஒன்னாவது அந்த எக்ஸாசரேட்டடா இருக்குதா, மிகைப்படுத்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கா என்ன? இல்ல. ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தப்படவில்லை. இது எல்லாமே உண்மை, அப்சல்யூட் ட்ரூத், பூரண உண்மை. இது எல்லாமே இதை கொடுத்துக்கிறது எல்லாமே அவர்தான். பௌதீக குணங்களுக்கும் அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீங்க தான். சோ பிரபஞ்ச தோற்றம் ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்தன், அர்ஜுனா ஒரு பக்தனா இருந்து பகவானை பார்த்து தான் ரியலைஸ் பண்ணதை வந்து சொல்றாரு. சோ அதனாலதான் வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணணும், இதையெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க? இதன்படி நடக்கிறதுக்கு பகவான் தான் சொன்னதை பக்தி பண்றதுக்கு. பக்தி பண்றது. சாந்தி மத்தது ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. கிருஷ்ண பார்த்துக்கிட்டே போய் சேரணும் மாதாஜி, அதனால தெரிஞ்சுக்கோங்க. அம்மாடி எக்ஸ்பிரஸ்ல ஏறியாச்சு, கிருஷ்ணருடைய பாதத்துக்கே போய் சேர்ந்துறது முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான், கிளம்புடா கைப்புள்ள, வாடகை சைக்கிள் பிடிச்சாது போயிடலாம், எப்படியாச்சும் போயிடுறது. இத சும்மா கிளாஸ் கேட்டுட்டு இப்படியே வெட்டியே நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு ஃபேமிலிலயே போய் பிறந்து இறந்துட்டு இருக்கிறது இல்லைங்களா? கேட்டாலும் மனித பிறவினாலும் கிடைக்கும்லங்க மாதாஜி, நமக்கு பக்தி செய்யறதுனால. மனித பிறவி மற்றவங்களுக்கு அதுக்கும் ஷூட் இல்லைங்கிறாருல்ல பகவான். இப்பவே கிருஷ்ணரோட மனசு, கிருஷ்ணர் மனசு வச்சாங்கன்னா கிடைச்சிரும் நம்மளுக்கெல்லாம். அதுக்கு கிருஷ்ணரை நீங்க கேட்கணும். அதுதான் நம்ம அதுதானே கேட்கிறோம். கேட்காம எதுவுமே கிடைக்காது, சரியா? கிருஷ்ணா என்னால முடியல, உங்க மர்சி எனக்கு கொடுங்க, கருணை எனக்கு கொடுங்க, ஒரு யாசகன் மாதிரி கேட்கணுமா. ஏன்னா நம்மள கேக்குறது தான், சரிங்களா? பகவானோட கருணை எனக்கு கிடைக்கணும்னா நான் எனக்கு வந்து ஏதாவது தகுதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு தகுதியும் கிடையாது. அதனால நான் கேக்குறது வந்து பிச்சைதான். தகுதியே இல்லாத எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி பகவானை கேக்குறோம். சோ அப்போ வந்து நம்ம எப்படி கேட்கணும்னா சப்மிசிவா கேட்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் பிச்சை கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? தாழ்மையா, பணிவா, பணிவா, உங்களை விட பணிவா. எஸ், அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, உள்ளை விட பணிவா, மரத்தை விட பொறுமையா பொறுமையா. எஸ். சோ அப்பதான் என்னுடைய ஜபம் வந்து எஃபெக்டிவா இருக்குமா. சோ நான் வந்து என்னை எந்த விதத்திலயுமே மாத்திக்காம நான் ஜபம் மட்டுமே பண்ணி கிருஷ்ணாட்ட போவேன் அப்படின்னா அது வந்து நடக்காத விஷயம். நான் என்னுடைய பிஹேவியரை செக் பண்ணி நான் என்னை மாத்திக்க ட்ரை பண்ணணும். எம்பவர்மெண்ட் கொடுப்பாரு. சோ அதை நாம பண்ணாதான் கோலோக போக முடியும். இல்லைன்னா கோலோக போய் நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த ராதாராணி வந்துட்டு கிருஷ்ணா ஏதோ செலவு கொடுக்குறாரு, அப்படி பண்ணல, இந்த கோபி நேத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க, இன்னைக்கு சிரிக்கவே இல்லையே, இது எல்லா தகுடுதலும் இல்லையா? நம்மளுடைய இப்ப இருக்கிற பிரசன்ட் மென்டாலிட்டி நம்ம அங்க போனோம்னா
அங்க இருக்கிறவங்களை கண்டாமினேட் பண்ணிடுவோம். அதுக்கு உண்டான தகுதி வர்ற வரைக்கும் பகவான் வந்து வெயிட் பண்ணுவார். அதனாலதான் மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அடுத்த பிறவி அப்படின்னா. சோ அது வரட்டும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. சோ பகவானுடைய ஹரி நாமத்தை வந்து நாம நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு கெஞ்சுற மாதிரி நம்ம பகவான்கிட்ட இறைஞ்சி நம்ம கேக்குறப்போ பகவான் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஒரு ஆத்மா ரிப்பீட்டடா அவர் பேரை சொல்லி கதறிட்டே இருக்கப்போ அவர் கேட்காமலாம் இருக்க மாட்டார். சோ அந்த ஹரிநாமத்தை வந்து நல்லபடியா ஜபம் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஏகாதசி, இன்னும் ஜாஸ்தி ராத்திரி கூட நீங்க ஜபம் பண்ணலாம். பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு உகந்த நாள். சோ சமையலை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம பக்தியில கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சோ எல்லாருமே ஜபம் பண்ணுங்க, ஹரிநாமம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத்.